माता की, भारत माता की, भारत माता की, वंदे वंदे वंदे. குருதிகளை சூரேற்றும் தேசத்தின் மந்திரத்தை மொழிந்தவனாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அருமனை வட்டார இந்து சமுதாயமும் கோவில் நிர்வாகமும் இணைந்து நடத்தும் அருமனை பொங்கல் மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து அதை நடத்தி கொண்டிருக்கிற தலைமையேற்று நடத்துகிற ஐயா திரு பி ராஜேந்திரன் அவர்களே, திருவிளக்கு ஏற்றி இந்த ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவராக பதவி வகித்த மரியாதைக்குரிய ஐயா சிபி சுஜி அவர்களே, எனக்கு முன்னால் எனக்கு மலையாளம் ஓரளவு தான் புரியும், அதனால ஒரு பாதி என்ன பேசினார்னு இந்த நிகழ்ச்சி முடிச்ச பிறகு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு முன்னால் மலையாளத்தில் மிகச் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற ரெவரண்ட் ஃபாதர் மனோஜ் அவர்களே, என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை அணியின் மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் கல்வாரி தியாகராஜன் அவர்களே, எப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்தாலும் அது என்ன விதமான நெருக்கடிகளை காவல்துறை தந்தாலும் தைரியத்தோடு அரவணைத்து வரவேற்கிற ஒரு வீரனாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிற எனது அருமை சகோதரர் மாவட்டத்துடைய தலைவர் தர்மராஜ் அவர்களே, வணிக சொந்தங்களே, எனது அருமை கிறிஸ்துவ இஸ்லாமிய சொந்தங்களே, இங்கு வீட்டில் இருக்கிற என் தொப்புள் கொடி உறவுகளான இந்து சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த நிகழ்வு என்பது ஒரு சனாதன சங்கமத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைத்திருக்கிற இந்த பாரத தேசத்தை உலகின் குருவாக மாற்ற வேண்டும் என்றால் அது வெறுமனே இந்துக்களால் மட்டும் முடியாது. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இணைத்துத்தான் உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இங்கு கிறிஸ்துவத்தினுடைய போதகரையும் இஸ்லாமிய நம்பிக்கைகளை சுமந்து கொண்டு ஹிந்துத்துவா என்ற வாழ்வியல் நெறியை உள்ளத்தில் உறுதியோடு ஏற்றுக்கொண்டு பயணிக்கிற ஒரு இஸ்லாமியரையும் அழைத்திருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த ஹிந்துத்துவான்னு சொன்னாவே அது எதுவோ ஒரே ஒரு மதத்திற்கு உட்பட்டது என்ற ஒரு மனநிலை இந்துக்களுக்கே இருக்கு. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் இங்க இருக்கிற திருட்டு திராவிட கும்பல்கள் தவறாக நம்மளை வழி நடத்துறாங்க. ஒரு முறை ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய பூஜானிய டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்களிடத்துல ஒருவர் கேள்வி எழுப்புகிறார். நீங்கள் இந்து ராஷ்டிராவை படைக்க போகிறேன் என்று சொல்லுகிறீர்கள், இந்து ராஷ்டிரம் தான் பாரதத்தின் இலக்கு என்று சொல்லுகிறீர்கள். அப்படி ஒருவேளை இந்து ராஷ்டிராவை நீங்கள் உருவாக்கினால் அங்கே இஸ்லாமியர்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ முடியும்? என்னது இந்து ராஷ்டிரா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இந்த கேள்வி ஏதோ ஒரு 4 பேருக்கு மத்தியில் வச்சா கூட அது ஒரு நியாயம் சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய அரங்கில் 3 நாள் நடக்கக்கூடிய டெல்லியில் நடக்கிற ஒரு மாநாட்டில் வைக்கக்கூடிய கேள்வி. அதற்கு RS
RSS தலைவர் சொன்ன பதில் இருக்குல்ல, இது இந்துக்கள் தெரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க RSS இது ஒரு அபாயகரமான அமைப்பு என்று இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் என்ற ஒரு தீய சித்தாந்தத்தால் வளர்க்கப்பட்டவர்கள், கடவுள் நம்பிக்கையோடு வாழக்கூடிய இந்த ஆன்மீக மண்ணை, ஆன்மீக பூமியை எப்படியாவது கலங்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தவறாகவே சொல்லி வைத்ததனால் நான் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை விட RSS அந்த மக்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது. அதனால நான் உங்களுக்கு பேசுவதை விட அந்த மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போக ஆசைப்படுகிறேன். ஏன்னா நான் சார்ந்திருக்கிற சமூகம் ஒரு நம்பிக்கை பெற்ற சமூகமாக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய உழைப்பு, என்னுடைய நம்பிக்கை. அதற்காகத்தான் உயிரை கூட பெரிதாக எண்ணாமல் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்கள் சொல்லுகிறார், இந்த கேள்விக்கு பதிலை சொல்லுகிறார். हिंदू राष्ट्र इसका मतलब इसमें मुसलमान नहीं चाहिए, ऐसा बिल्कुल नहीं होता. हिंदू राष्ट्र என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டால் அதில் இஸ்லாமியர்கள் இல்லை என்ற வார்த்தைக்கே இடமில்லை. जिस दिन ये कह जाएंगे हमको मुसलमान नहीं चाहिए, எந்த நாளில் இப்படி ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு இஸ்லாமியர்கள் தேவையில்லை என்று சொல்வார்களோ उस दिन हिंदुत्व नहीं रहेगी, அந்த நாளில் हिंदुत्व என்ற இந்த சித்தாந்தம் இல்லாமல் போய்விடும். ये सब लोग யாரை பார்த்து சொல்கிறார்? இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறார். ये सब लोग இவர்கள் அனைவரும் हमारा अपना भारत की है, இவர்கள் அனைவரும் நம்முடையவர்கள், நமக்குரியவர்கள், பாரத தாயின் பிள்ளைகள். இவர்கள் இல்லாமல் ஒரு இந்து ராஷ்டிரம் படைப்பது என்பது நிச்சயமாக நடக்காது, நடக்க முடியாது என்று உறுதியாக சொன்னவர் யார்? திராவிட கும்பலா? கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளா? உறுதியாக கடவுளை நம்பி இந்த பாரதத்தை உலகின் குருவாக உருவாக்க வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்து 1925 ஆரம்பித்து இன்றைக்கு வரை ஒரு சுயம் சேவக்காக ஒவ்வொருவரையும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பின் தேசிய தலைவர் சொல்கிறார், இந்து ராஷ்டிரம் என்பது நாம் அனைவருக்கும் உரியது. இந்த பாரதத்தை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் உரியது. இந்த பாரதத்தை தன் நெஞ்சில் சுமந்து உலகின் குருவாக மாற வேண்டும் என்று கனவு காணக்கூடிய, அதற்காக உழைப்பு செய்யக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் உரியதுதான் இந்த இந்து ராஷ்டிரம். இவ்வளவு எளிமையா புரிய வைத்தா அப்புறம் ஏன் என் மேல கோவப்பட மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத சக்திகள்? ஐயே, இவ்வளவு லேசா சொல்லிட்டா இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வார்களே, கரெக்டா தானே சொல்றாங்க. இப்ப RSS நம்ம என்னமோ பெருசா நினைத்தோம், இவ்வளவுதானா அப்படின்ற ஒரு புரிதல் வந்துடும். இந்த புரிதல் வரக்கூடாது என்பதற்காக தான் திட்டமிட்டு இங்கு பல்வேறு எதிர்ப்பலைகள், அதற்காக காவல்துறையுடைய அடக்குமுறைகள், இதெல்லாம் தாண்டி பயணிக்க வேண்டியிருக்கிறது. அப்ப இந்து ராஷ்டிரம் என்பதை எப்படி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமோ அப்படிதான் சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உண்மையாகவே தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக பேசியிருந்தாலும் பல மாநிலங்களின் வெற்றிக்கும் தமிழகத்தின் மாற்றத்திற்கும் உதவி இருக்கிறார். அதற்காக இது அரசியல் மேடை அல்ல, இது ஆன்மீக மேடை என்பதை நான் தெரிந்திருந்தாலும் நமக்கு நல்லது செய்தவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உதயநிதி அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மட்டும் இப்படி சொல்லலன்னு வைங்களேன், இந்த சனாதன தர்மம்னா என்ன நம்ம இங்க ஒரு மேடை போட்டு பேசியிருக்குமா என்பதை கேள்விக்குறிதான். அப்ப இப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி அது வட மாநிலங்களில் மிகப்பெரிய எதிர்ப்பலையை உருவாக்கி இந்து சமூகம் மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தினுடைய முஸ்லிம் கவுன்சிலுடைய ஒட்டுமொத்த இமாம்களும் அறிக்கை வெளியிட்டு இந்த சனாதன தர்மம் இது இந்த தேசத்தின் தர்மம், நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த வட மாநிலங்களும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது என்றால்
நம்ம நன்றி சொல்லிதான் ஆகும். அந்த மாற்றத்தின் ஒரு வித்து இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது, அருமனையில் உருவாகி இருக்கிறது. சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்டு பாருங்க, அதுக்கு சரியா பதில் இருக்காது. அல்லது இவர்கள் கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவாங்க. நீங்க கூட போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்களேன், சனாதன தர்மம் அப்படின்னா என்ன. அவர்கள் சில விளக்கங்களை அதில் போட்டுப்பாங்க. நிலையானது, அழிவில்லாதது, என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது அப்படின்னு சில வார்த்தைகள் இருக்கும். இதுதான் சனாதன தர்மம் அப்படின்னா இருக்கக்கூடிய வாசகங்கள். அப்ப எப்படி நிலையானது, அது எப்படி அழிவில்லாதது, காலத்திற்கேற்ப அது எப்படி மாற முடியாதது, இப்படி எல்லாம் நிறைய கருத்துக்களை கேட்டு பார்த்தீர்களா? புதிய சிந்தனை இல்லை, புதிய மாற்றங்கள் இல்லை. இதில் நிறைய பின்னடைவுகள் இருக்கிறது. நாங்கள் அதை மாற்ற வந்திருக்கிறோம் என்று மடையர்களை போன்று பேசக்கூடியவர்களுக்கு உத்தரகீதையினுடைய 4வது அத்தியாயம் 27ஆம் ஸ்லோகம் சொல்லுகிறது, தேஹோ தேவாலய பிராப்து ஜீவோ தேவஹா சனாதன. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவோ தேவாலய பிராப்து, உள்ளம் இருக்கிறதே, இந்த உள்ளத்தை நீங்கள் கோவிலாக நினைக்க வேண்டும். ஜீவோ தேவஹா சனாதன், சனாதனம் என்பது உன் ஆன்மா, அழிவில்லாத இந்த ஆன்மா என்பதுதான், நிலையான இந்த ஆன்மா என்பதுதான் ஒரு தெய்வத்தை போன்றது என்று சொல்லித் தருவதற்கு பெயர் சனாதனம். ரொம்ப எளிமையா நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வேணாலும் வாழலாம், எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றத்தை வேண்டுமானாலும் அடையலாம். ஆனா அவனுடைய உள்ளம் இருக்குல்ல, இந்த உள்ளம் எப்படி இருக்கணும், இந்த உடல் எப்படி இருக்கணும் சொல்லி தரும் பொழுது, ஒரு கோவிலுக்கு போனா அந்த கோவில் அசுத்தமா இருந்தா நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா? சுத்தம் பண்ண மாட்டோம். யாராவது அதுக்கு சொல்லி தரணுமா? நாம சுத்தம் பண்ணணும். ஒரு கோவில்ல புனிதமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம், பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்போம். அப்படி சனாதன தர்மம் சொல்லுகிறது, உன் உடல் ஒரு கோவிலை போன்றது, அதை நீ பாதுகாக்க வேண்டும், அதை தூய்மைப்படுத்த வேண்டும், அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். தவறான முறையில் இந்த உடல் பயன்படுத்தப்படக்கூடாது. இது எவ்வளவு பெரிய அழகான கருத்து. இதை மாறணுமா? இப்ப நான் கேட்கிறேன், இது அழிவில்லாதது, இது நிலையானது, இதுல ஏதாவது மாற்றம் வேணுமா? இந்த உடல் ஒரு கோவிலை போன்று பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சனாதன தர்மம் சொல்லுகிறது. இந்த உடல் மதுப்பழக்கத்தால், புகைப்பழக்கத்தால், தவறான செயற்கையால் பாதித்துவிடக் கூடாது. இது ஏனென்றால் இது ஒரு கோவிலை போன்று புனிதமானது, ஒரு வழிபாட்டு தலத்தை போன்று உன் உடல் புனிதமானது என்று சொன்னால், இந்த உடலை அப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தர்மத்தை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எந்த அவசியமும் கிடையாது. அதே போன்று தான் சொல்லுகிறது, ஜீவ தேவஹோ சனாதன, உன் உள்ளம் இருக்கிறதே, உன்னுடைய ஆன்மா இருக்கிறதே, இந்த ஆன்மா நிலையான அழிவில்லா தெய்வத்தை போன்றது. நம்முடைய ஆன்மா இருக்குல்ல, நாம இறந்து போனாலும் என்றென்றும் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, அந்த உடலுக்கு தான் அழிவு இருக்கு, ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. அந்த ஆன்மா எப்படி இருக்க வேண்டும் என்றால் தூய்மையான சிந்தனைகளோடு இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? நீ தெய்வத்தை எப்படி கருதுற, தெய்வத்தை எப்படி மதிக்கிற, ஒரு தெய்வத்துடைய செயல்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீ புனிதமாக கருதுகிறாயோ, உன்னுடைய ஆன்மாவை அப்படி பரிசுத்தமாக நீ வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சனாதன தர்மத்தின் உண்மையான நிலைப்பாடு என்பதை சொல்லி காட்டுகிறது. இதுல எதுக்கு மாற்றம் வேணும்? இது காலம் காலமாக இருக்க வேண்டும் என்பதில் என்ன கருத்தியல் மாற்றம் இருக்கிறது என்பதான் புரிகிறது. சனாதன தர்மம் என்பதை நம்ம மதத்தோட போய் ஒப்பிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க, என்ன ஒரு இஸ்லாமியர் வந்து இந்து மாநாட்டில் பேசுறாரு, அது எப்படி இவர் ஒரு சனாதானி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்? அது இஸ்லாமிற்கு முரணானதல்லவா, கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு எதிரானதல்லவா அப்படின்லாம் கூட கேட்கலாம். நான் கேட்கிறேன்,
இப்ப சொன்ன இந்த வாசகங்களின் மூலமாக இறை நம்பிக்கையில ஏதாவது பாதகம் வந்துவிட போகிறதா? நிச்சயமா கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், நாம் பல நேரங்களில் சொல்கிறோம், சர்வே பவந்து சுகினஹா, எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று சொல்கிறோமே, இது சனாதன தர்மம். இந்த தர்மத்தை பின்பற்றுவதில் யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியும்? சர்வே சந்து நிராமயா, எல்லா ஆண்டோர்களும் சான்றோர்களும் சாதுக்களும் அறிவுடைத்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோமே, இது சனாதன தர்மம். இந்த தர்மம் தேவையா இல்லையா? இது அவசியமா இல்லையா? சர்வே பத்ராணி பஷ்யந்து, நாம் பார்க்கக்கூடிய அனைத்தும் நன்மையானவற்றை பார்க்க வேண்டும், நன்மையான விஷயங்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை காலம் காலமாக அழிவில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த எண்ணத்தை, இந்த செயல்பாட்டை, இந்த வாழ்வியல் தத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? மாக்கசி துக்க பார்ப்பவே, துக்கங்கள் கவலைகள் இன்னல்கள் இல்லாமல் நாம் அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் ஓம் சாந்தி 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 ஹே, இறைவா இப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்து மக்கள் அனைவரையும் அமைதியோடு வைத்துக் கொடு, சமாதானத்தோடு வைத்துக் கொடு என்று சொல்கிறோமே, இப்படிப்பட்ட இந்த தர்மம், இந்த வாழ்வியல் எந்த மதத்திற்கு எதிரானது? எல்லா மதங்களும் இதைத்தான் சொல்லுகிறது. அதைத்தான் இந்த பாரத தேசத்தில் காலம் காலமாக பல்லாயிரம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த தர்மத்தை, அந்த வாழ்வியலை நாம் உறக்க சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட மேடைகள். இந்த மேடையில் இருப்பதனால இங்கு யாருடைய நம்பிக்கையால் பறிபோய் இருக்கிறதா? ஒரு இஸ்லாமியனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் பெருமைப்படுகிறேன். ஒரு இஸ்லாமியனாக என்னுடைய வாழ்வியலை, என்னுடைய தொழுகையை, என்னுடைய நம்பிக்கையை நான் பின்பற்றுவதை பெருமையாக கருதுகிறேன். அதே வேளையில் என் தொப்புள் கொடி உறவுகளான இந்து சொந்தங்களின் நம்பிக்கைகளை, வழிபாடுகளை நான் மதிக்கிறேன், போற்றுகிறேன். அதுதான் உண்மையான பாரதத்தின் நிலைப்பாடு. இந்த பாரதத்துடைய தன்மை அதுதான். எல்லாவற்றையும் அரவணைத்துக் கொள்ளும். நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் அரவணைத்துக் கொள்ளும், நம்பிக்கையே இல்லை என்றாலும் அவர்களை அரவணைத்துக் கொள்ளும். ஏன்? அது பாரதத்தின் இந்த மண்ணின் ஒரு மகத்தான வெளிப்பாடு. அதனாலதான் பல நாடுகளை நீங்க பாருங்க, ஒரு இஸ்லாமிய தேசத்தில் இந்துக்களுடைய வழிபாடு அவ்வளவு சுதந்திரமா செய்ய முடியாது. ஒரு கிறிஸ்துவ தேசத்தில், ஒரு கிறிஸ்துவ தேசம் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் இந்துக்களுடைய வழிபாட்டுகளை வெளிப்படையாக செய்ய முடியாது. ஆனால் இந்த பாரத தேசத்தில் மட்டும்தான் இந்துக்கள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் அவருடைய வழிபாடுகளையும் அரவணைக்கிறார்கள் என்றால் இந்த மண்ணில் பிறந்த இஸ்லாமியனாக நான் பெருமைப்படுகிறேன். இந்த மண்ணில் நான் மரணிக்க வேண்டும், இந்த மண்ணில் தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று நான் பெருமையாக எதிர்பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் பிறந்தது எவ்வளவு பெரிய பெருமை! இந்த மாண்பு நாம் அனைவருக்கும் வர வேண்டும் என்றால் நாம் எதுவாக இருந்தோமோ அதுவாக நாம் இருக்க வேண்டும், மாறக்கூடாது. காலங்கள் மாறலாம். இந்த நாட்டை கொள்ளையடிக்க வந்து இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை அழிக்க வந்த முகலாயர்கள் ஒரு பக்கம், இந்த நாட்டில் வியாபாரம் செய்கிறோம் என்று வந்து இந்த நாட்டினுடைய பண்பாட்டை சீரழித்த ஆங்கிலேயர்கள் ஒரு பக்கம், இவருடைய தாக்குதலை தாண்டி, இவருடைய அழிப்புகளை தாண்டி இன்றைக்கும் இந்த தர்மம் நிலைத்திருக்கிறது என்றால் நாம் எல்லோரும் அதை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம், இனிமேலும் காப்பாற்றுவோம் என்ற அந்த உன்னதமான பிடிப்பு நம்முடைய முன்னோர்களுக்கும் இருந்தது, நமக்கும் இருக்கிறது. நாம் எதிர்கால சந்ததிக்கு இந்த சனாதன தர்மத்தின் அடிப்படையில் இந்த வாழ்வியலில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு பாரத குடிமக்களின் கடமை. எனது அருமை சொந்தங்களே, கடந்த 5 நாட்களுக்கு முன்னால் தமிழகத்திலும் புரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்தமான் நான் சென்றிருந்தேன். நான் ஒரு தேசிய பொறுப்பில் இருப்பதனால 7 மாநிலங்களுடைய பொறுப்பாளராக என்னுடைய கட்சி நியமித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பல்வேறு மாநிலங்களுக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். அதுல ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் அந்தமான் சென்று ஒரு 3 நாள் அங்க கட்சி பணியில் ஈடுபட்டேன். அதே வேளையில் ஜனவரி 22 அயோத்தியில் ராமஜென்ம பூமியில்
ஸ்ரீ ராமபிரான் அவர்களுடைய அந்த கோவில் நிர்மாண கும்பாபிஷேக விழா, பிராண பிரதிஷ்டை விழாவை எடுக்கக்கூடிய அந்த நிகழ்விற்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இது ஒரு மதத்தின் விழாவாக அல்ல, இது பாரதத்தின் கலாச்சாரம், பண்பாடு, இது 500 ஆண்டு காலத்தின் எதிர்பார்ப்பு, அதை நிறைவேற்றும் பொழுது 140 கோடி பாரத மக்களும் அன்றைக்கு ஒளி மிகுந்து அவர்களுடைய வீடுகளிலே ஒளியேற்ற வேண்டும் என்று நான் கைகூப்பி கேட்டுக் கொள்ளுகிறேன். அப்படி ஒரு ஒப்பற்ற மனிதன் நம்மிடத்தில் அந்த கோரிக்கையை வைக்கும் பொழுது அதை செய்ய வேண்டும் என்பதை அரசியலை கடந்து ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று நான் அழைப்புதலை கொடுக்கிறேன். அழைப்புதலை கொடுத்த அடுத்த நாள், அதாவது முதல்ல ஒன்று தமிழகத்திற்குள்ளார எதிர்ப்பு தாக்குதல் இருக்கும், அதுக்கு பிறகு கேரளா, கர்நாடகா இந்த அளவுக்கு தாக்குதல் தொடர்ந்தது. முதல் முறையாக வெளிநாடுகளில் இருந்து ஐஎஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகளிலிருந்து முதல் முறையாக பத்துவா வெளியிட்டிருக்கிறார்கள். 4 நாளைக்கு முன்னால் வேலூர் இப்ராஹிம் அயோத்தியில் இருக்கிற ராமஜென்ம பூமிக்கு எல்லோரையும் அழைக்கிறார், அவரை நாங்கள் விரைவில் கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்துவா வெளியிட்டிருக்கிறார்கள். அது உடனடியாக அந்த எங்க எதில் வந்தது, யார் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பது காவல்துறையுடைய வேலை, அது இந்திய அரசின் வேலை, அவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு ஏன் வருகிறது? இப்படிப்பட்ட எதிர்ப்பை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மனநிலையை இஸ்லாமிய சமூகத்தில் உருவாக்குகிறார்கள் என்றால், ஒரு வன்முறை போக்கை உருவாக்குகிறார்கள் என்றால் இது எப்படி வந்தது என்பதை நாம் யோசிக்கணும். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் என்பது அமைதி மார்க்கம் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு, இன்னொரு பக்கம் ஒரு கருத்தியை சொல்வதாலே அவரை கொலை செய்வோம் என்று பத்துவா வெளியிடுகிறார்கள் என்றால், அது பாரதத்தை தாண்டி அரபு நாடுகளில் இருந்து பயங்கரவாத அமைப்புகள் வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள் என்றால், அது என்னுடைய தொலைபேசிக்கே வெளியிட்டு அந்த அளவிற்கு அவர்கள் ஊக்கம் பெறுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? இதை இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். இங்கு உள்ள இந்துக்களுக்காக நான் பேசவே கிடையாது. இந்துக்களை பொறுத்தவரை அயோத்தியில ராமர் கோவில் கட்டப்படுகிறது என்பதும், பிறகு இப்பொழுது பிராண பிரதிஷ்டை பெருவிழா கொண்டாடப்படுகிறது என்பதும் அது சந்தோஷமான நிகழ்வு. ஆனால் இஸ்லாமியர்கள் கொண்டாட வேண்டும், கிறிஸ்தவர்களும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லும் பொழுது கடும் கோபம் வருகிறது. அதற்கு காரணம் என்னன்னா, உண்மையான வரலாற்றை உள்ள அரசியல் கட்சிகள் மறைத்திருக்கிறார்கள். உண்மையான வரலாற்றை மறைக்கப்பட்டு வாக்கு வங்கி அரசியலுக்காக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த தேசத்திற்கு எதிராக, இந்த தேசத்தின் கலாச்சாரத்தின் பண்பாட்டிற்கு எதிராக திருப்பி விட்டதை விளைவுதான் ராமஜென்ம பூமியில் ஸ்ரீராமருடைய அந்த கோவில் பிராண பிரதிஷ்டைக்கு இன்றைக்கு உள்ளூர ஒரு மன புழுக்கம் இருக்கிறது. அப்போ ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அயோத்தியிலே இன்றைக்கு நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? எதற்கு பிரதமர் இதை சொல்லுகிறார்? அது வெறும் மத வழிபாடாக இருந்தால் 140 கோடி மக்களிடத்திலே ஏன் பிரதமர் கோரிக்கை வைக்க வேண்டும்? இந்துக்கள் கொண்டாடுங்கள் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? பாரத பிரதமர் என்பவர் அவர் பிறப்பால் ஹிந்து, அவர் நம்பிக்கையால் ஹிந்து, தன்னை ஒரு ஹிந்துவாக அடையாளப்படுத்துவதில் அவர் எங்கேயுமே மாற்று கருத்தே கிடையாது. அதை கம்பீரமாக சொல்லுகிறார், தன்னுடைய வழிபாட்டை கம்பீரமாக நிலைநிறுத்துகிறார். அதே வேளையில் 140 கோடி மக்கள் கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 500 வருடங்களுக்கு முன்னால் இந்த பாரதத்தை கொள்ளையடிப்பதற்காக முகலாயர்கள் படையெடுத்து வருகிறார்கள். அவர்கள் படையெடுத்து வந்த பொழுது இங்கிருந்த நம் பண்பாட்டின் அடையாளமாக இருந்த பல்லாயிரம் காலம் இருந்த திருக்கோவில்களை இடிக்கிறார்கள், சேதப்படுத்துகிறார்கள், கொலை கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள். நாடு பிடிப்பதை தாண்டி மத நம்பிக்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே அயோத்தியில் சராயு நதிக்கரையின் அருகில் ஸ்ரீராமருக்காக எழுப்பப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவிலை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு
அங்கு ஒரு வழிபாட்டு தலத்தை, இஸ்லாமிய வழிபாட்டு தலத்தை உருவாக்குகிறார் அவுரங்கசீப் காலத்தில், பாபருடைய காலத்தில். பாபருடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட அது அன்றைய தினத்திலிருந்து எதிர்ப்படையை சந்திக்கிறது. அன்றைய தினத்திலிருந்து இந்துக்கள் போராட ஆரம்பிக்கிறார்கள். ஏன் போராடுகிறார்கள்? இன்றைக்கு ஒரு மசூதி இந்த கன்னியாகுமரியில் எடுத்துவிட்டால் வேறொரு மசூதியை கட்டிக்கொள்ளலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எந்த மசூதியில் தொழுதாலும் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி 27 மடங்கு நன்மை. புனிதமான மசூதி நீங்க சொல்றதா இருந்தா சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்கா மதீனா, அதுதான் லட்ச மடங்கு நன்மை நாங்க நம்புறோம். கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு. மற்ற எல்லா மசூதிகளும் மசூதிகள் அவ்வளவுதான். அது அயோத்தியில் ஒரு மசூதி கட்டப்பட்டிருந்தாலும் சரி, அரண்மனையிலே ஒரு மசூதியாக இருந்தாலும் ரெண்டுமே ஒண்ணுதான், எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்ப இந்த மசூதியை பொறுத்தவரை அப்படித்தான். ஆனால் ராம ஜென்ம பூமின்றது அப்படியா? இஸ்லாமியர்கள் எப்படி மக்காவையும் மதீனாவையும் புனிதமாக கருதுகிறார்களோ அப்படி ஒவ்வொரு இந்துக்களின் மனதிலும் ராம ஜென்ம பூமி என்பது, ராமர் பிறந்த பூமி என்பது அது அயோத்தியில் தான் இருக்கிறது. அது அங்குதான் வழிபட வேண்டும். அந்த மக்களின் நம்பிக்கை இன்றைக்கு வந்த நம்பிக்கையா? அது நேற்று இருந்த நம்பிக்கையா? பல்லாயிரம் ஆண்டுகளின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை எங்கிருந்தோ வந்த முகலாயர்கள் சீரழிப்பார்கள் என்றால், அந்த ஆலயத்தை இடித்து தரைமாற்றமாக்கிவிட்டு அங்குள்ள இந்துக்களை தன்னுடைய படை அதிகார பலத்தால் கொன்றொழித்து விட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மசூதியை கட்டிவிட்டால் அதில் இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கு தொழலாமா? முதல்ல தொழவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், நபிகள் நாயகமே, புவனா என்ற ஒரு இடத்தில் நான் குர்பானி அறுக்க போகிறேன், அறுக்கலாமா அப்படின்னு. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, நீ சொல்ற அந்த இடம் பிற மத நம்பிக்கைகள் வழிபாட்டு தலமா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல. சரி, வழிபாட்டு தலம் இல்ல, அந்த பக்கத்துல போகும்பொழுதாவது அது ஏதாவது புனிதமாக இருக்கிற மாதிரி அந்த மக்கள் மனசுல இருக்குதா? இல்ல, அப்படியும் கிடையாது, அது ஒரு மைதானம் அப்படின்னா நிறைவேற்றுது. ஏன்? பிற மக்கள் வழிபாடு நடத்தக்கூடிய இடமாக இருந்தால், பிற மக்கள் புனிதமாக நடத்தக்கூடிய இருந்தால் அங்கு ஒரு குர்பானை கூட கொடுக்க கூடாது என்றால் நீ எப்படி மசூதி கட்டிக் கொள்ளலாம்? அது எந்த மார்க்கம் அனுமதிக்கிறது? அது 450 வருஷம் இருந்தா என்ன, 4 வருஷமா இருந்தா என்ன? அதை அகற்றப்பட வேண்டும். அதை அகற்றுவதற்கு கரசேவகர்கள் தேவையில்லை, உண்மையான ஒவ்வொரு இஸ்லாமியனும் அதை அகற்ற வேண்டும். ஏனென்றால் அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரான சின்னம். அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரான சின்னம். இதை நான் ஏன் கருத்தா சொல்லலங்க, இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுங்க. சரி, உண்மையை பேசுவோம், பிராக்டிகலா பேசுவோம். நீங்கள் 450 ஆண்டு காலம் அப்படின்னு இன்னைக்கு மக்களிடத்தில் போதித்து இஸ்லாமிய நம்பிக்கைகள் உள்ள மக்களிடத்தில் தவறாக வைத்த மக்களிடத்தில் நான் கேட்கிறேன், தயவு செய்து இஸ்லாமிய ஜமாத்தார்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் அயோத்திக்கு வாருங்கள். எப்படி என் சகோதரர்களுக்கு அழைக்கிறேனோ உங்களையும் அழைக்கிறேன். அயோத்திக்கு வாருங்கள், ஸ்ரீராம ஜென்ம பூமிக்கு வாருங்கள் என்று உங்களையும் நான் அழைக்கிறேன், அன்போடு அழைக்கிறேன். எதற்காக தெரியுமா? நான் அயோத்திக்கு சென்றிருக்கிறேன், நான் ராம ஜென்ம பூமிக்கு சென்றிருக்கிறேன். பிராண பிரதிஷ்டை பெருவிழா எடுக்க போகிறார்களே, அப்படிப்பட்ட அந்த திருக்கோவில் கட்டப்படக்கூடிய அந்த இடத்திற்கு நான் சென்றிருக்கிறேன். சொல்ல போனா அந்த இடத்திற்கு சென்ற பாரதத்தின் முதல் இஸ்லாமியன் நான் என்று நெஞ்சுறுதியோடு என்னால் சொல்ல முடியும். அந்த இடத்தில் நான் சென்ற பிறகு அங்கு உள்ளவர்கள் அப்படியே கூட்டிட்டு போய் காட்டினாங்க. ஏறக்குறை ஒரு 500 மீட்டருக்கு, அயோத்தி சென்றவர்களுக்கு தெரியும், ஒரு 500 மீட்டருக்கு 1500 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட திருக்கோவிலுடைய தூண்கள், சிதிலமாக்கப்பட்ட சிலைகள், ஒவ்வொரு அந்த தூண்களுடைய வடிவமைப்புகள், அடித்தளங்கள் என்று உடைக்கப்பட்ட அது அத்தனையும் அகழ்வாராய்ச்சி மூலம் எடுக்கப்பட்டு ஏறக்குறைய 1/2 கிலோமீட்டருக்கு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. கண் முன்னால் சாட்சி, கண் முன்னால் இருக்கிறது. ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாட்டை அழித்துவிட்டு இன்னொரு நம்பிக்கையை கொண்டு வருவது பாதகமான செயல் அல்லவா? அதை இஸ்லாமும் சொல்லவில்லை, நபிகள் நாயகமும் சொல்லவில்லை என்னும் பொழுது அரசியலுக்காக, வாக்கு வங்கிக்காக இன்றைக்கு திசை திருப்பும் முயற்சியிலே
அரசியல் கட்சிகள் ஏற்படலாம், ஆனால் ஆன்மீகவாதிகள் அதை செய்யக்கூடாது. அதனால்தான் சொல்றேன், இஸ்லாமிய ஜமாத்தார்கள், எனது அருமை இஸ்லாமிய பெரியவர்கள் எல்லாம் ஒரே முறை நீங்கள் அயோத்திக்கு வாருங்கள், நான் என் சொந்த செலவில் உங்களை அழைக்கிறேன். ஒரு முறை நீங்கள் நேரடியாக பார்த்தால் வேலூர் இப்ராஹிம் எதை பேசுகிறேனோ அதை விட பன்மடங்கு நீங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவீர்கள். யாருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை, ஜால்ரா தட்ட வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு விஷயத்தை பேச வேண்டுமானால் அந்த விஷயத்தின் வரலாற்று சரித்திரம் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். நீங்கள் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரியாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த அமைதி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் ஒரு வன்முறை மார்க்கமாக மக்களால் பார்க்கப்படுகிறது. எனக்குமே வலிக்குது. நிறைய பல இடங்களில் இஸ்லாமிய தீவிரவாதிகள், முஸ்லீம் பயங்கரவாதிகள் அப்படின்னு பேசும்போது எனக்குமே வலிக்கதான் செய்யுது. ஏன், நான் பிறப்பால் ஒரு இஸ்லாமியன், அந்த நம்பிக்கையை பின்பற்றக்கூடியவன், ஒரு இஸ்லாமியனாகத்தான் மரணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடியவன். எனக்குமே வலிக்கிறது. ஆனால் அதற்கு யார் காரணம்? சொல்லக்கூடியவர்கள் அல்ல காரணம். அப்படி சொல்ல வைப்பதை போன்று தொடர்ந்து சம்பவங்கள் நடக்கிறது. ஒரு பெட்ரோல் குண்டு வெடிச்சா அது ஒரு அப்துல் காதர், ஒரு கார் குண்டு வெடிச்சா அது ஒரு அப்துல்லா. எதையாவது ஒன்று இந்த நாட்டில் எது நடந்தாலும், வெடிப்புகள் நடந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு இஸ்லாமிய பெயர் வருகிறது என்றால் இப்ப இயல்பா பார்க்கிறவங்க என்ன பேசுவாங்க? இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறி போயிருச்சுன்னா, எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் அல்ல, ஆனால் தீவிரவாதிகளாக இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வழி மிகுந்த உண்மை பாருங்க, எவ்வளவு பெரிய வழி மிகுந்த உண்மை. இந்த நிலையை மாற்றணுமா வேண்டாமா? இந்த நிலையை எப்ப மாற்ற முடியும்? நீங்கள் உண்மையை புரிந்து கொண்டால் மட்டும்தான். இஸ்லாமிய சமூகம் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்றேன், சனாதன தர்மம் என்பதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், வாழ்வியலை பின்பற்றுகிறேன். ஹிந்துத்துவ என்ற உயரிய சித்தாந்தத்தை என் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதெல்லாம் என் தனிப்பட்ட விஷயம். மக்களும் 5 கோடி கிறிஸ்துவ மக்களும் இந்த பாரத தேசத்தில் இந்த மண்ணின் கலாச்சாரத்தோடு தேசிய என்பதற்காகத்தான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டு நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1000 ஆண்டுகளாக புனித பூமியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற, வேதங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிற அற்புதமான அந்த இடத்தில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு, சட்டத்தின் முடிவு வந்த பிறகு உச்சமான பிரதிஷ்ட பெருவிழா என்று கொண்டாடும் பொழுது உண்மையான ஒவ்வொரு இஸ்லாமியனும் இது எங்களுக்கும் சந்தோஷமான நாள். எதற்காக தெரியுமா? என் தொப்புள் கொடி உறவுகளான இந்து சொந்தங்கள் அவருடைய புண்ணிய பூமியிலே வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கிறது என்றால், தீப ஒளியை எங்களுடைய வீடுகளில் ஏற்று நாங்களும் உங்களோடு இருப்போம், நாங்களும் உங்களோடு இருப்போம் என்று பறைசாற்றக்கூடிய ஒரு நாள் இந்த ஜனவரி 22. மதத்தை தாண்டி நாம் இதை கொண்டாட வேண்டும். இது ஒரு தீப ஒளி திருநாளாக, ஒரு தீபாவளியை எப்படி கொண்டாடுகிறோமோ, என் இந்து சொந்தங்கள் எப்படி கொண்டாடுகிறார்களோ அப்படி ஒரு ஒளி மிகுந்த பாரதம். 140 கோடி மக்களும் எங்கள் மனதில் வேற்றுமை அல்ல, எங்கள் மனதில் வெறுமை அல்ல, எங்கள் மனதில் எந்த எதிர்ப்பும் அல்ல, எங்கள் மனதில் எந்த குழப்பமும் அல்ல. 140 கோடி மக்களும் இந்த பாரதத்தின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை நிலைநிறுத்தி அதை இன்றைக்கு கொண்டாடக்கூடிய என் 100 கோடி இந்து சொந்தங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளில், தர்காக்களில், தேவாலயங்களில், இஸ்லாமிய வீடுகளில், கிறிஸ்தவ வீடுகளில் திருவிளக்கை எப்படி நாம் கார்த்திகை தீபத்தை ஏற்றுகிறோமோ அதுபோன்று தீபங்களை ஏற்றி நாமும் ஒளியோடு ஒளியாக இந்த பாரதத்தை உலகின் குருவாக மாற்றுவதற்கு உயர்த்தி நாம் சந்தோஷத்தை கொண்டாடினால் இந்த தேசத்தை எவனாச்சும் தொட முடியுமா? இந்த தேசத்தை பிரிக்க வேண்டும் எவனாச்சும் நினைக்க முடியுமா? முடியாது. ஏன்? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இங்கு வேற்றுமையில் இருக்கலாம், ஆனால் வேற்றுமையை தாண்டி நாங்கள் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்ற ஒரு வலிமையான ஒற்றுமை எங்களிடத்தில் இருக்கிறது. நாம் அதற்காக பாடுபட வேண்டும். இந்த மாநாட்டிற்கு நான் வந்ததே அதுதான். இங்க வந்து சனாதன தர்மத்தை பேசிக்கிட்டு நான் நிறைய பேசியிருக்கிறேன், இந்துத்துவாவை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். ஆனால் அயோத்தியில ராமஜென்ம பூமியினுடைய அந்த விழாவை இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் கொண்டாட வேண்டும் என்று சொல்வது ஏதோ இந்துக்களை குஷிப்படுத்துறதுக்கு கிடையாது. ஏதோ பிஜேபி உள்ள நண்பர்கள் பரவாயில்ல பாய் நமக்கு பக்கம் இருக்கிறார், சப்போர்ட்டா இருக்கிறார், அப்படிலாம் கிடையாது.
ஒரு வரலாற்று உண்மை, ஒரு வரலாற்று பிழை நடந்திருக்கிறது. முகலாயர்கள் வந்திருக்கிறார்கள், தப்போ சரியோ அவர்கள் இந்த இஸ்லாமிய மதத்தை நம்பிக்கை கொண்டே என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அதை சிதைத்திருக்கிறார்கள் என்றால், அதே நம்பிக்கையில் உறுதியாக உள்ள ஒவ்வொரு இஸ்லாமியனும் நாம் அந்த நாளை கொண்டாடுவதன் மூலம் முகலாயர்களுடைய வாரிசுகள் அல்ல நாங்கள், பாபருடைய வாரிசுகள் அல்ல நாங்கள், அவுரங்கசீப்புடைய வாரிசுகள் அல்ல நாங்கள் அஷ்ரஃபுல்லா என்ற தேசத்துக்காக போராடிய வாரிசு, அப்துல் கலாம் என்ற ஒரு மாமனிதனின் வாரிசுகள் நாங்கள் என்று பறைசாற்றுவதற்கான நாள் ஜனவரி 22. அதற்காகத்தான் நாங்கள் எல்லா வீடுகளில் போய் நாங்கள் அழைக்கிறோம். எங்க மேல கோபம் இருக்கலாம், ஏதோ இந்த கட்சிக்காக பேசுகிறோம் என்று தவறாக நினைக்கலாம், அல்லது தன் மதத்திற்கே எதிராக இவர் செயல்படுகிறார் என்ற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். எங்களை திட்டலாம், பேசலாம், அடிக்கலாம், ஏன் எங்களை கொலை கூட நீங்கள் செய்யலாம். ஆனாலும் நாங்கள் இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்காக, இந்த தேசம் என்பது அனைவருக்குமானது, எந்த பிளவுகளும் பிரிவுகளும் இங்கே இருக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு பயணிக்கிறோம். வேற எந்த இது கிடையாது. எனக்கு முன்னால பேசின இந்த ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவர் சொன்னார், வருங்கால எம்பி, வருங்கால அமைச்சர் அப்படிலாம் சொன்னார். அப்படிலாம் எனக்கு பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லைங்க. எனக்கு நல்லா தெரியும், நான் கத்தியின் மீது நடந்து கொண்டு இருக்கிறேன். என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நான் என்ன மாதிரி தாக்குதலை சந்திப்பேன், எப்பொழுது உயிரிழப்பேன் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு நான் கத்தியின் மீது நடந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒருவேளை செத்து போயிருந்தா நான் 2 வாட்டி இறந்து போயிருக்கேன். மரத்தி வாசலை தொட்டு ஐசிக்குலாம் போயிட்டு தான் 2 வாட்டி திரும்பி வந்திருக்கிறேன். அதனால இந்த எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர் அதெல்லாம் அந்த ஆசையில இருந்தா ஒருத்தன் உயிரை கொடுக்க பணைய வருவான், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இறைவன் விதியில வச்சிருந்தா அது வேற விஷயம். ஆனால் நான் அதை எதிர்பார்த்து வரல. இந்த பாரதத்தில் உள்ள ஒவ்வொரு இந்துக்களும் ஒரு உண்மையான தேசபக்தன், ஒரு இஸ்லாமிய நம்பிக்கையோடு இந்த தேசத்தில் வாழ்ந்து மறைந்தான் என்றால் அது இவனை போல வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை விதைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நீ வெளிநாட்டு தீவிரவாதியா இருந்தாலும் சரி, இல்ல உள்நாட்டு பயங்கரவாதியா இருந்தாலும் சரி, நீ எதை செய்வேன் என்று சொன்னாலும், நீ என்னை கொல்லுவேன் என்று ஃபத்வா வெளியிட்டாலும், நெஞ்சுறுதியோடு என் தொப்பில் குடி உறவுகளோடு இறுதி வரை பயணம் செய்வேன். இந்த தர்மத்தை, இந்த வாழ்வியலை, இந்த பாரத தேசத்தின் ஒற்றுமையை பாதுகாக்க எதையும் செய்ய தயார் என்ற உள்ளத்தின் உறுதியோடு இருக்கிறேன். அதனால் இந்த மேடையின் மூலம் எனது அருமை இஸ்லாமிய கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு நாங்கள் அன்பான அழைப்பு தருகிறோம். அயோத்தியினுடைய அந்த பெருவிழாவில் நாமும் பங்கெடுப்போம். தீப ஒளியை நாம் அனைவரின் வீடுகளில், தேவாலயங்களில், மசூதிகளில், அதே போன்று தர்காக்களில் ஏற்றுவோம். எல்லோரும் எல்லாவற்றையும் மறப்போம், பழையதை மறப்போம், கசப்புக்களை மறப்போம். இனி சந்தோஷமான பாரதம், புதிய பாரதத்தை படைக்கக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ற உன்னத தலைவனின் அவருடைய கரங்களை வலுப்படுத்த, இந்த பாரதத்தை நிர்கதியோடு உலகத்தின் மத்தியிலே உருவாக்க சபதமேற்றிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உத்தம தலைவனின் பின்னால் அணிவகுத்து நாம் அனைவரும் ஒரு பாரதியராக வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நாளையிலிருந்து நாங்கள் எல்லா இடங்களிலும் எங்களுடைய கட்சியின் சிறுபான்மை அணியின் சார்பாக தேவாலயங்களில், மசூதிகளில், தர்காக்களில் தீப விளக்குகளை தரவிருக்கிறோம். சில இடங்களில் எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த மக்கள் புரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை வீண் போகணும். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே சித்தாந்தத்தை, இதே ஹிந்துத்துவா என்ற சித்தாந்தத்தை, இதே சனாதன தர்மத்தை நான் பேசி இருக்கும் பொழுது ஏர்வாடி தர்கா உங்களுக்கு தெரியும், அங்க போய் ஒரு வழிபாடு செய்யும் பொழுது இதை கடுமையாக தாக்கினார்கள், எதிர்த்தார்கள். ஆனால் நான் அதுக்காக கவலைப்படல. திரும்ப திரும்ப அந்த மக்களுக்கு புரிய வேண்டும். ஏன் எதிர்க்கிறார்கள்? அவர்களுக்கு இருந்ததனால எதிர்க்கிறார்கள். இன்னைக்கு வேலூர் இப்ராஹிம் இந்த தர்மத்தை பேசுகிறேன், தேகோ தேவாலய பக்தோ என்று கீதையின் வாசகங்களை உங்களிடத்தில் உபதேசிக்கிறேன் என்றால், இதே வேலூர் இப்ராஹிம் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் தானே எதிர்த்துக்கிட்டு இருந்தேன், நானும் தானே கடுமையா பேசினேன். எனக்குள் எப்படி மாற்றம் வந்ததோ, நான் எப்படி புரிந்து கொண்டேனோ, எனக்கு யார் புரிய வைத்தார்களோ அப்படி என் மக்கள் புரியும் வரை, இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் புரியும் வரை
பொறுமையோடு சகித்துக் கொண்ட அந்த மக்களுக்கு திரும்ப திரும்ப நான் உங்களுக்காக இருக்கிறேன், உங்களின் உரிமைகளுக்காக இருக்கிறேன், உங்களின் விழிப்புணர்வுக்காக இருக்கிறேன் என்று பேசியதன் விளைவு எங்கே என்னை தாக்கினார்களோ அதே ஏர்வாடி தர்காவுடைய சந்தனக்கூடு பெருவிழாவில் இந்த ஆண்டு எப்படி நீங்கள் என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருக்கிறீர்களோ அப்படி சிறப்பு அழைப்பாளராக என்னை அழைத்து நான் அதில் நின்றேன். காலம் மாறிடுச்சு, இனிமே இஸ்லாமியர்களை ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி நாகூர் தர்காவுக்கு உள்ள விட மாட்டேன்னு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடர்ந்து கைது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 116 கைது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் 4-5 வருஷத்துக்குள்ள. அதுக்காக எனக்கு கூடிய விரைவில் கின்னஸ் ஏதாவது அவார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு கைது எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. நடந்தா கைது, நின்னா கைது, பேசினா கைது, மசூதிக்கு தொழுக போனா கைது, தர்காவுக்கு போனா கைது, தேவாலயத்துக்கு போனா கைது. அதை விட கொடுமை, அப்ப நான் கோவில்ல என் இந்தி சகோதரோட போறேன் அதுக்கும் இல்ல கைது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கைது கொடுமை எங்கேயுமே பார்க்க முடியாது. தேசம் முழுக்க நான் சுற்றி பயணிக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் பயம். ஏன்? வாக்கு வங்கி போயிருச்சுன்னா இஸ்லாமியர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், கிறிஸ்தவர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், இந்த திருட்டு திராவிட மாடல் கடவுள் மறுப்பு கொள்கையை சொல்லக்கூடிய இவர்களை தூக்கி எறிந்துவிட்டு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு பாரதத்தை ஆளக்கூடிய நரேந்திர மோடி என்ற தலைவரின் பின்னால் ஒன்றிணைந்து விட்டால், அதுக்கு இந்த வேலூர் இப்ராஹிம் காரணமாகிவிட்டால் என்ன செய்வது என்ற பயம். ஒரு ஆளும் அரசு ஒரு சாதாரண மனுஷனை கண்டு பயப்படுங்க. ஒட்டுமொத்த காவல்துறை வழக்குகளை போட்டு போட்டு சிறைக்கு தள்ளி தள்ளி என்ன மாற்றம் பண்ணலாம்? என்ன பண்ண போறீங்க? இந்த உடலை வேண்டுமானால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். என் உள்ளத்தில் சுமந்திருக்கிற இந்துத்துவா என்ற இந்த சித்தாந்த வெறி, இந்த சித்தாந்த பிடிப்பை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த உறுதியோடு நாங்கள் பயணிக்கிறோம். 4 வருடத்துக்கு முன்னால் செல்ல விடாமல் தடுத்து எதிர்த்த அடிப்படைவாத சக்திகள்